இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. தமிழ் பொண்ணு தான். அவங்க பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன சாப்பிடுறியான்னு கூட கேட்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி அப்பா கூட சாயங்குலா எக்ஸிபிஷனில் கடை போட்டிருக்காருல்ல, அங்கே நேற்று போயிருந்தோம். அதிகமாக நான் வீடியோ எடுக்கல, சும்மா என்ட்ரன்ஸ் எடுத்திருப்பேன். மற்றபடி இங்கே எக்ஸிபிஷன் எப்போதுமே நீங்கள் பார்க்குறது தானே. ஏதாவது பாத்திரம் வாங்கினேன் அப்படின்னா பாத்திர கடை காமிப்பேன். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி விலாகில் கூட காமிச்சோம். அதனால சும்மா ஒரு 2-3 இடத்துல ஃபன்னாக இருந்தது மட்டும் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. தமிழ் பொண்ணு தான். சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 4வது ஆளா 5வது ஆளான்னு சொல்லி கூட நீங்கள் கவுண்டிங் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அவங்க இப்போ இருக்கிற இடம் வந்து உதுலாக்கு கொஞ்சம் பக்கத்தில், நாக்பால் அப்படிங்கிற இடம் நினைக்கிறேன். அந்த இடம் நான் போனதில்லை, ஆனால் உதுலா வேணால் போயிருக்கேன். ஹாஸ்பிட்டல் தெரியும், அப்புறம் அங்கே எக்ஸிபிஷன் போடுற இடம் தெரியும், மார்க்கெட் தெரியும், அவ்வளோதான். இல்லை, உதுலாக்குள்ளேயே எங்கேயோ ஒரு கிராமம் தான் நினைக்கிறேன். நாக்பால் எனக்கு தெரியாது. இன்னொரு நாள் தேஜோட அப்பா கிட்ட கேட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் தமிழ் பொண்ணு, இங்கே தான் ஒடிசா பையன். சொல்லப்போனால் இப்போ நான் எப்படி ஆதிவாசி, அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கிற வீடும் ஆதிவாசி தான். அவங்க நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்திருந்தாங்க, அதையும் பற்றியுமே சொல்லணும். ஓகே, முதல்ல எக்ஸிபிஷனில் நாங்கள் எப்படி ஃபன் பண்ணோன்னு பாருங்கள். இங்கே மழை வர்ற மாதிரி இருக்குங்க, வெயில் ஆரம்பிக்க போகுது. இப்போவே நிறைய பேர் அங்கே வெயில் அதிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் இங்கே டைம் இருக்குது, என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்தே சூரியன் அந்த அளவுக்கு இல்லை. நேற்றுமே செம்ம காற்று. நாங்கள் குளிக்க போயிருந்தப்பவுமே அவ்வளோ காற்று அடிச்சது. ஆனால் இப்போ மேகமூட்டமாக இருக்குது, எப்போ வேணாலும் மழை பெய்யலாம். அதனால சீக்கிரமாக வீடியோ எடுத்துடலாம். வீடியோவில் வந்து நேற்றே போகிறதா பிளான் இருந்தது. என்னோட சின்ன மாமனாரோட அப்பா இறந்து நாளைக்கு கருமாதி கொடுக்கணும். அதனால் அப்பா வந்து சாமி கும்பிடுற இடத்துக்கோ இல்லை அங்கேயோ போவேனான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேற்று போக முடியல. இன்றைக்கி வந்து சும்மா ஊர் சுற்ற போகிறோம். அதை விட ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நம்ம நான்வெஜ் என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்படி தான் கிளம்பியிருக்கேன். பாப்போட அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா? நான் எப்படி வெளியே போகும்போது தலை மூடிக்கணும், அதனால் இங்கே வச்சுருக்க ஷாலை இப்படி மூடிட்டு போயிடலாம். வெளியே வேறு பெரிய அண்ணா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இவங்க வந்து பெரிய அண்ணா, தேஜுவுக்கு வந்து பெரியப்பா வேணும். தேஜு அப்புறம் இவங்களோட பாண்டிங் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள்லாம் இவங்க க்ளோஸ் ஆகிடல, சும்மா ஒரு 3 மாதமோ இல்லை 2 மாதமோ இதுக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பயப்படுவா, ஆனால் பெரியப்பா கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. இங்கே வந்து சரஸ்வதி பூஜாலேருந்து சிவராத்திரி பூஜா, இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜா, அப்புறம் விஸ்வகர்மா பூஜான்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு 2 நாள். ஆனால் அப்போ எக்ஸிபிஷன் நடக்காது, சும்மா பூஜை மாதிரி நடக்கும். நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஹோலி சொல்லவே வேணாம். எக்ஸிபிஷன் இருக்கிற இடத்தோட பேர் சாயங்குலா. ஒரு 12 நாள் மாதிரி கூட மேலே போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நின்று இந்த இடத்துல ரீல்ஸ் பண்ணுறதும் ஃபோட்டோ எடுக்கிறதுமா இருந்தாங்க. அதனால் நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம போகிறோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோவில் இருக்குது. மொத்தம் 6 சாமி வச்சுருக்காங்க. கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இன்றைக்கி நாடகம் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். கீழே தார்பாயெல்லாம் விரிச்சிருந்தாங்க, நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இங்கே தாங்க கோவில் இருக்குது. ஒவ்வொரு சாமிக்குமே தனியாக ஒவ்வொரு போர்ஷன் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க. ஆனால் சாமி எதுவுமே பார்க்கல, நாங்கள் கொஞ்சம் ஓரமாகவே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரேக் மாலில் வந்து பிராண்டடாக தேடாதடி கிடைக்காது. ஃபிக்ஸ் ரேட் எழுதிருக்காங்க 250. சரி, இது யானுக்கு சப்போஸ் கேட்குறேன், நான் குண்டா இருக்கேன், அவங்க சொல்லுவாங்களா? இன்னைக்கு இது என்ன புலி மாதிரி தெரியுதுன்னு.
இது நல்லா இருக்காதாம்மா எனக்கு? உனக்கு மட்டும் 250க்கு வாங்கினீங்க, எனக்கு வந்து 150. அவங்க பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன சாப்பிடுறியான்னு கூட கேட்கல. நீ கடை சட்னி கடை தெரியும் தெரியும். இவங்க தான் அந்த பொண்ணு. இவங்க பேர் கீர்த்திகா. இவங்க தமிழ்நாட்டில் திருப்பூரில் இருக்காங்க. 2 பேருமே அங்கேருந்து தான் வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போதே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வரும்போது மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்கிட்ட பேசும்போதே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்திருக்கு. என்னோடய சேனல் பார்த்து தான் என்கிட்ட பேசினாங்க. எப்போதுமே வீட்டுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நாங்கள் தான் சேலை அப்புறம் ஷர்ட் ஏதாவது எடுத்து கொடுக்கணும். ஆனால் இவங்க வரும்போது ரொம்ப கல்ச்சுரலாக இங்கே அதிகமாக பொண்ணுங்களுக்கு எப்படி புதுசாக சேலை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு லுங்கி அப்புறம் பனியன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கரெக்டாக ஃபஸ்ட் டைம் இவங்க கையிலேருந்து வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் என்னோடய புடவை. பிங்க் கலர் முந்தானி. எப்போதுமே நிறைய எனக்கு பிங்க் கலர் தான் அமையுது. இல்லை நிறைய பேர் நான் காமிக்கிற காட்டன் புடவை எல்லாமே புடவை நல்லாயிருக்கு ஓகே, ஆனால் நம்ம துவைக்கும் போது சாயம் போகுமான்னு கேட்குறீங்க. அது வந்து சில புடவை மட்டும்தான் சாயம் போகும். சில புடவைலாம் ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். 400 500 இந்த மாதிரி இருக்கிற புடவைலாம் அந்த அளவுக்கு சாயம் போகாது. அதுக்கப்புறம் அவங்க கூடவே ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசகுல்லா குலோப் ஜாமுன் தான் கொண்டுட்டு போவாங்க. வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து திருப்பூர். அவங்கள பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நான் அவங்கக்கிட்ட இன்னும் பெர்மிஷன் கேட்கலங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வீடியோவில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் விருப்பம் இல்லாதனால நான் அவங்கள கம்பல் பண்ணல. இவங்க மட்டும்தான். இதுக்கப்புறம் எப்பயாவது வீட்டுக்கு வந்தாங்க இல்லை நாங்கள் எப்பயாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்டே பேசி சொல்கிறேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல ஹஸ்பண்ட், அவங்களோட அக்கா வந்து இங்கே பக்கத்தில் சத்துரி. நான் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அங்கே தான் இருக்குது. போஸ்ட் மேனேஜர் வீடு கூட சத்துரிலன்னு. அங்கே அவங்க அக்கா வீடு இருக்குது. அட்ரஸ் தெரியாமல் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே சிரமப்பட்டுட்டாங்க. அதிகமாக சத்துரி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஹிங்களாவுமே அடிக்கடி வருவாங்க போல். அவங்களுக்கு எங்கேயோ இங்கே பக்கம்தான். வரும்போது என் ஹஸ்பண்ட் வேற இப்போ வீட்டில் இல்லை. சின்ன மாமியாரோட அப்பா இறந்ததுக்காக கருமாதிக்கு என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் தேஜுவும் போயிருக்காங்க. நான் போகாத ரீசன் வந்து அப்பா அங்கே கடை போட்டிருக்கிறனால இன்னைக்கு காலையில் வரல. ஆனால் முந்தா போனாங்க. நேற்றுமே அதே மாதிரி சமைச்சு பேக் பண்ணி அனுப்புனேன். இன்னைக்கு வரல. இன்னைக்கு ஈவினிங் வருவாங்க, இல்லாட்டி நாளைக்கு காலையில் வந்துட்டு மறுபடியும் கொண்டுட்டு போவாங்களாம். அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல. அதனால என்னை விட்டுட்டு சித்தியோட பொண்ணு, என் நாத்தனார், கொழுந்தனார், என் ஹஸ்பண்டு, சின்ன மாமனார், தேஜு எல்லாரும் போயிருக்காங்க. அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நாளைக்கு வருவாங்க. இன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுன்னா நாளைக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அதனால அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா அவங்க உதுலாலேருந்து சிம்லா பூந்துக்கு வரும்போதே இவர் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. கொஞ்சம் தெரியாமல் எங்கள் ஊர்லேருந்து தாண்டி போய் கான்ஃபரன்ஸ் காலில் பேச வச்சு எப்படியோ வந்தாங்க. நல்லா பேசினாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே அவங்க புடவை வாங்கிட்டு வருவாங்கன்னு. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வர்றாங்க அப்படின்னா நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அவர் காலையிலே கிளம்பிட்டனால என்னால் ஒரு ஜூஸ் கூட கொடுக்க முடியல. உண்மையாகவே சொல்கிறேன். வீட்டில் லெமன் இருந்துச்சு, அவங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். அவங்க வீட்டில் சாப்பிடல. அங்கேருந்து வரும்போதுமே ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பணும், நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஒன்று நாங்கள் போனாலும் சரி, இல்லாட்டி அவங்கள கூப்பிட்டு கூட. ஆனால் அவங்க மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணணும். எனக்கு சேலை வாங்கி கொடுத்தது ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலும் நான் செய்ய முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். இன்னொன்று வந்து நிறைய பேர் இந்த வீடியோவில் அவங்கள பார்த்துட்டு நினச்சிருக்கலாம், எப்படின்னா நீங்களாம் அங்கே போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, உங்களை பார்த்து தான் வராங்கன்னு சில பேர் பேசுவீங்க. சில பேர் வந்து நீயெல்லாம் தான் உதாரணம்னு சொல்லி பேசுவீங்க. ஆனால் உண்மையாகவே இங்கே இருக்கிறவங்கள பார்த்து நீங்களாம் தான் உதாரணம். தமிழ் பொண்ணுங்க இந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறத மட்டும் தான் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது உண்மைதான். எங்களை பார்த்தாவது இங்கே வராமல் இருங்கன்னு தான் கடவுள் மேலே ஆணையாக நான் யாருக்காக இருந்தாலுமே அட்வைஸ் பண்ணுவேன். அது லைவாக இருக்கட்டும், இல்லை மெசேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும், முடிஞ்ச அளவு
அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்கல்ல. ஏன்னா, அந்த வயசுல நானுமே அப்பா, அம்மா பேச்ச கேட்காம தானே வந்தேன். அதனால அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க ப்ளஸ் பாயிண்ட் எதோ அத தான் இதுதான், இப்படிதான், இதனால தான்னு சொல்லி பேசுவாங்க. அதனால முடிஞ்ச அளவு டீட்டெயிலா கேட்டுமே நான் சொல்லுவேன். ஆனா வேணாம். புரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யார் யாரோ எப்படி எப்படியோ மாறிடுறாங்க. அம் மானே தேனேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சுனவங்க கூட குழந்தை பிறந்து, இல்லாட்டி 2 குழந்தைக்கு அப்புறம் மாறி எவ்வளவோ ப்ராப்ளம் பண்றாங்க. அதுல வந்து ஒய்ஃப் தனியா குடும்பத்த ரன் பண்றதோ, இல்ல அவங்களா வேலைக்கு போயி குடும்பத்த காப்பாத்துறது, இந்த மாரி நெறைய நியூஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்லியுமே கூட பேசியிருக்கேன். ஆனா யார்கிட்டயுமே நான் சொல்லலங்க. இத வந்து எப்போதுமே நான் சொல்லுவேன். நான் கல்யாணம் பண்ண ஆரம்பத்துல இருக்கட்டும், இல்ல இந்த சேனல் எவ்ளோ நாள் ரன் ஆகுதோ, அவ்ளோ நாளுமே நான் சொல்லுவேன். இங்க கல்யாணம் பண்ணிட்டு வராதீங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க ஆல்ரெடி என்ன விட எக்ஸ்பீரியன்ஸா இல்ல எப்படியோ என்னோட சேனல் பார்த்து என்கிட்ட பேசுறாங்க. மத்தபடி என்கிட்ட வந்து தமிழ் பொண்ணுங்க யாராவது ஹிந்தியோ, இல்ல ஒடிசா பசங்களோ லவ் பண்ணிட்டு, "அக்கா நான் வரலாமா? இந்த அட்ரஸ்ல இருக்கேன். இந்த அட்ரஸ்ல இருக்காங்க. இவங்க தான் பேரு. அவங்க வீடு எப்படி இருக்கும்? அவங்க ஆளுங்க எப்படி இருக்கும்?" என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், என்கிட்ட கேட்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் வீடு மட்டும் தான் என் மாமனார் கேரக்டர், என்னோட மாமியார் கேரக்டர், என் ஹஸ்பண்ட் கேரக்டர பத்தி நான் சொல்லுவேன். அக்கா வீட்டுக்கு போனாலுமே, அக்காவோட கேரக்டர் நம்ம வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட பழகுன விதத்த வச்சு தான் நான் சொல்ல முடியும். அவங்க வந்து ஒரிஜினலாவே இப்படிதான்னு என்னால இப்ப வரைக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கு வெறும் 5 வருஷம் தான் பழக்கம். அவங்களோட மாமியாரோ, இல்ல அக்காவோட ஹஸ்பண்டையுமே லிமிட்டா இருப்பேன். ஜாலியா பேசும்போது ஜாலியா இருப்போம். அவங்க கொஞ்சம் மூட் அப்செட்ல இருக்காங்கன்னா, எதுவுமே பேசாம இருப்பேனே தவிர, நான் யாரையுமே ஓவர் ரியாக்ட் பண்ணி, இது சொல்றது, அது சொல்றது எதுவும் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு யாரையுமே தெரியாது. இன்னொன்னு, முதல்ல தேஜுவோட அப்பாவ நம்பி இங்க வந்தேன். இப்பயுமே சில நேரம் என்னோட மாமியார நம்புவேன், சில நேரம் என்னோட மாமியார நம்ப மாட்டேன். ஏன்னா, யாரையுமே முழுசா நம்ப முடியாது. தெரியாது யாரையுமே பத்தி. இவங்க இப்படிதான்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க எங்கெங்கேயோ சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சது பேலசூர்ல அக்கா வீடு. அப்புறம் இங்க எங்க ஊர்ல எங்க வீடு. வேற ரிலேட்டிவ் வீட்டுக்குமே சும்மா 1 நாள் போறோம், 2 நாள் போறோம். அப்படிங்கும்போது யாரையும் பத்தி ஷியூரா இவங்க இப்படிதான்னு சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காதீங்க. நான் வரட்டுமா? எனக்கு எப்படி இருக்கும்? எந்த கொஸ்டினுமே என்கிட்ட பண்ணாதீங்க. நான் வந்து காமிச்ச உடனே, "நீ எல்லாம் சப்போர்ட் பண்ற. நீ எல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றேன்னு" சொல்லி என் மேல தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து ஏன் திருப்திக்காக. நீங்க பேசுவீங்க தான் எனக்கு தெரியும். இதை விட அதிகமா கூட இந்த வீடியோக்கு அப்புறம் கமெண்ட் வரும். ஆனா என்னோட திருப்திக்காக, என்ன நம்புறாங்கல்ல, என்ன விரும்புறாங்கல்ல, இந்த பொண்ணு இப்படிதான், இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லி நம்புறவங்களுக்கு ஏன் திருப்திக்காக அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவ்வளவுதான். இந்த தப்பா வேணுக்கும்னே பேசுறவங்க நீங்க நல்லா கமெண்ட் போடுங்க. நான் பார்த்து சிரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நாள் லஞ்ச் டைம்லையுமே சமையல் நடக்குது. வேணா அப்பா நாளைக்கு காலையில் வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் சமைச்சு பேக் பண்ணுறதெல்லாம் கூட ஒரு விலாகாக எடுக்கிறேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.